ஹலோ சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம பாப்பாவுக்கு நம்ம அம்மன் அலங்கார வேஷம் போட போறோம். அது என்ன அப்படின்றத நீங்களே பாருங்க. பாப்பா போன வருஷமும் இந்த வேஷம் போட்டிருக்கா. இது அவளுக்கு 2வது வருஷம். அதனால நல்லாவே அவ பொதுவாவே அவளுக்கு மேக்கப் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் வேஷம் போடுறது அப்படின்றதால கொஞ்சம் அழகாவே கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா. எங்க பெரியப்பா வருஷம் வருஷம் சாமிக்கு கல்யாணம் பண்ணுவாங்க சித்திரை மாசத்துல. அதே மாதிரி இப்போ போன வருஷமும் பாப்பா வேஷம் போட்டிருந்தா அப்படின்னு சொன்னால, அது என்ன வேஷம் அப்படின்னா பாலாம்பிகை வேஷம் தான். பாலாம்பிகை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான். 9 வயசு இளமையான ஒரு குழந்தை அம்மன் தான் பாலாம்பிகை அப்படின்றது. நம்ம முருகர் எல்லாம் சொல்றோம்ல, பாலமுருகன் பால ஆஞ்சநேயர் அப்படின்ட்டு. அதே மாதிரி அம்மனை பாலாம்பிகை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். பாலானா குழந்தை, அம்பிகைனா தேவின்னு அர்த்தம். அதாவது 9 வயசு குழந்தை தான் இந்த சாமி. இந்த சாமியோட வேஷத்தை தான் இன்னைக்கு நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா அம்மனுக்கு லைட்டா இடுப்பு தெரிகிற மாதிரி தான் ட்ரெஸ் இருக்குமா. நானும் பட்டுப்பாட சட்டை தான் எடுக்கலான்னு போனேன். நம்ம இப்போ வாடகை வீட்டுக்கு வேற மாறிட்டோமா. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததால எதுவுமே சரியா சரி பண்ண முடியாம போயிடுச்சு. நான் அதனால முன்னாடி நாள், இன்னைக்கு வேஷம் போடுறதுக்கு முன்னாடி நாள் தான் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸே சூஸ் பண்ணியிருந்தேன். இது நார்மலா சாரீ இருக்கும்ல, அந்த சாரீ தான். சாரியை நான் ஃபுல்லா மடிச்சுட்டு வெறும் பிளவுஸும் சாரியும் மட்டும் பாவாடை மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இந்த அம்மன் காசு மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க. போன வருஷம் போட்ட திங்ஸ் அப்படியே நான் இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சூரியகலா சந்திரகலா ரெண்டுமே நானுமே போட்டு விட்டேன். என் தம்பி இல்ல, இது இந்த சைடு இருக்கணும், இது அந்த சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா அவன் தான் இப்ப வீட்டுல சிலை வச்சிருக்காருல்ல பெரியப்பா, அதுக்கு என் தம்பி தான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவான். அதனால அவனுக்கு இது எல்லாமே எங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும். சந்திரன்னா அமைதியா, சூரியன்னா சக்தி, ஒரு அமைதி கலந்த சக்தி. அப்பெல்லாம் சாமிக்கு இந்த மாதிரி பாரம்பரியமான ஒரு நகையாதான் இந்த நகை இருந்துச்சு. இப்பெல்லாம் அதிகமா யாருமே போடுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பழைய போட்டோஸ் ஆல்பம்ஸ் எல்லாம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பெல்லாம் யாருமே யூஸ் பண்றது இல்லை. இது மாதிரி எப்பயாச்சும் வேஷம் போடுறதுக்கு அது மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே போன வருஷம் வாங்கின திங்ஸை அப்படியே இந்த வருஷம் எடுத்து வச்சிருந்தேன். நான் வந்ததே லேட்டா, எல்லாருமே மேக்கப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணிட்டு இருந்தேன். என் கூட தம்பி ஒய்ஃப்மே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்து பார்த்து பண்றதுக்கு கூட இவ்வளோ அழகா வராது. நம்ம திடீர்னு பிளானே பண்ணாம சரி நம்ம போன வருஷமும் போட்டோம், இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாதான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனா நீங்களே பாருங்களேன், அவளுக்கு அந்த ஃபேஸுக்கும் அவளுக்கும் ரொம்ப சூப்பரா செமையா அந்த சாமி வேஷம் ஷூட் ஆயிடுச்சு. அம்மன் மாதிரி இருந்தா லட்டு பாக்குறதுக்கு எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னைக்கு சாமி கும்பிடுறப்போ கொஞ்சம் வேகமா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா குட்டீஸுமே ரெடி ஆயிட்டாங்க. பாப்பா தான் லாஸ்டா ரெடி ஆயிட்டு இருந்தா. சாமி கல்யாணம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாலாம்பிகை வழிபாடு அப்ப பண்ணுவாரு. நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா கொடுத்துருக்கேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் சொல்றேன். கம்மல் குட்டீஸ்க்கெல்லாம் இன்னும் காது குத்துல அப்படின்னா இந்த சின்னதா ஒரு கம்மு மாதிரி இருக்கும், க்ளூன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டிக்கரை வாங்கி நம்ம ஒட்டிட்டு அதுக்கு மேல சிமிக்கி கம்மல், எந்த கம்மல் வேணா ஒட்டிக்கலாம். அது ஸ்டிப்பாவே இருக்கும். நம்ம காது குத்துல அப்படின்னா கூட இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இவளுக்கு நான் டப்ஸ் கம்மல் போட்டு விட்டுட்டா அப்படியே வலிக்குது வலிக்குதுன்னு ஒரு 10 நிமிஷத்துலயே கழட்ட சொல்லிடுவா. இல்லம்மா கழட்டிடு கழட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சது. ஒரு வருஷமா தான் எனக்கு இது தெரியும். இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்க சொல்ல வேலு நாச்சியார் வேஷம் எல்லாம் போட்டிருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் அந்த டப்ஸ் கம்பல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 10 நிமிஷத்துக்கு மேல போடவே மாட்டாங்க. வலிக்குதுமா கழட்டிடு கழட்டிடு அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அவ்வளவு பெரிய கம்பல் போட்டாலுமே அவளுக்கு சுத்தமா வலிக்கவே இல்லை. அந்த க்ளூ கன் சூப்பராகவே அவளுக்கு செட் ஆயிடுச்சு. சாரி, க்ளூ கன் இல்லை, அந்த க்ளூ ஸ்டிப் ஒன்று குட்டியா ரவுண்டா இருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் முடிக்கு பூ பூ சுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த ஜடை வைக்கிறதுக்கு பில்ல இருக்கும்ல, அந்த பில்லை வச்சுதான் நான் ஃபுல்லா சுத்தி வச்சிருந்தேன். என் தம்பி ஒய்ஃபோட வீடியோ தான் போட வேண்டியது, ஆனா போட முடியல. கண்டிப்பா அடுத்த வாரம் நான் ஷேர் பண்றேன். நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் தம்பி ஒய்ஃபுக்கு பூ முடிச்ச வீடியோ ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ரீசன்னால நான் இன்னும் போடாம இருக்கேன். அடுத்த வாரம் கண்டிப்பா ஷேர் பண்ணிடுறேன். பாப்பாக்கு இந்த பாலா திரிபுர சுந்தரி சொல்லியிருந்தல அம்மனுக்கு, அவங்களுக்கு ஜடை முன்னாடிதான் வச்சிருப்பாங்க.
அதனால வந்து முன்னாடியே வச்சாச்சு. ஆல்ரெடி பாப்பாவுக்குமே முடி நீட்டு இருந்தாலுமே வந்து ஜவுரி முடி வச்சா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்றதாலதான் ஜவுரி முடியுமே வச்சிருந்தேன். நம்ம வந்து சாதா டைம்ல தலை வாரணும் எண்ணெய் தேய்க்கணும்னு கூப்பிட்டாலே வரவே மாட்டா. ஒரு 4 அடிக்கு தூரமா போய் நின்னுடுவா. இல்லம்மா வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மேடம்க்கு வந்து மேக்கப் பண்றோம் அப்படின்றப்போ வந்து நம்ம எங்க வேணா பிடிச்சி இழுத்துக்கலாம், எப்படி வேணா வேகமா சீவிக்கலாம், வலிக்கவும் வலிக்காது, எதுவும் பண்ணாது. நார்மல் டேஸ்ல பொறுமையா சீவனா கூட அம்மா வலிக்குதுமா விட்டுருமா அப்படின்ட்டு சொல்லுவா. இன்னைக்கு வந்து அவ வேஷம் போடுறதுக்கு எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நம்ம என்ன பண்ணாலுமே அவள் சைலண்டாவே இருந்துட்டே இருந்தா. அப்படியே நீங்களே பாருங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல வந்து எனக்கே வந்து கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அச்சசல் பாலாம்பிகை மாதிரியே தான் இருந்தா. ஃபுல்லா மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா குட்டீஸுமே வந்து ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சாமி கல்யாணத்துக்காக யாகெல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. இது வந்து வீட்டுல நடந்த ஒரு ஃபங்க்ஷன் தான். அது வந்து சாதாரணமா எல்லா வருஷமும் வந்து தொடர்ந்து பெரியப்பா பண்ணிட்டு வராரு. இந்த வருஷமும் வந்து ரொம்ப சிறப்பாவே முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. இத்தனை வருஷம் நான் ஏன் மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணாம அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங் ஆயிடுச்சு. இந்த வீடியோவே நான் 1 வீக் கழிச்சு தான் எடிட் பண்றேன். இது பாக்குறப்ப எனக்கு ஒரு ஹாப்பினஸா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வருஷம் நான் பாப்பாக்கு வேஷம் போட்டேன் அப்படின்னு சொன்னால 1-2 போட்டோஸ், ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ அது மாதிரிதான் எடுத்து வச்சிருந்தேன். இந்த அளவுக்கு ப்ராப்பரா வந்து எந்த வீடியோவுமே இல்லை. இது நம்ம அடுத்த வருஷம் எடுத்து வச்சு பார்த்தா கூட இது ஒரு ஹாப்பினஸா தான் நமக்கு இருக்கும். ஆனா வந்து நம்ம வீடியோஸ் போடுறோம் போடல அப்படின்றத தாண்டி நம்ம மெமரிஸ் வந்து நம்ம போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாவே இருந்துச்சு. இவ வந்து என்னுடைய குட்டி தங்கச்சி. அதுக்கப்புறமா வந்து யாகம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. நீங்க வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துட்டு இருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் இருந்தா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க பெரியப்பாக்கு வந்து வீட்லயே சிலைலாம் வச்சிருக்காரு. நல்லபடியா சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. என் தம்பிக்கு வந்து இந்த அடுத்த வருஷத்துக்குள்ள மேரேஜ் ஆகணும். எல்லா வருஷமும் வந்து ஒரு ஆள் வந்து சாமிக்கு தாலி கட்டுவாங்க. இந்த வருஷம் வந்து என் தம்பி தான் கட்டியிருந்தான். இது மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியும் கட்டியிருந்தா. சில பேர் வந்து வேண்டுதல் பண்ணிட்டு வந்து கூட சாமிக்கு தாலி கட்டுவாங்க. அப்படி தாலி கட்டினா அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகும் அப்படின்றது எங்களுடைய ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சாமிக்கு தாலி கட்டிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அவங்க மேரேஜ் ஆயிட்டு தான் இந்த வருஷம் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் சொல்ல வரேன். இந்த வருஷமும் 2 பேர் வந்திருந்தாங்க. அடுத்த வருஷம் வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லபடியா வந்து சாமிக்கு தாலியுமே கட்டி முடிச்சாச்சு. நீங்களே வந்து பாருங்க. பின்னாடி பண்ணல முச்சு போட்டு ஓம் நம சிவாய. வீடியோல வந்து சாமிக்கு கல்யாணம் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து சாமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து என்னால வீடியோ வந்து சரியா எடுக்க முடியல. பின்னாடி வந்து எல்லாரும் கூட்டமா இருந்தாங்களா. நான் வந்து கொஞ்சம் பக்கத்துலயே நின்று எடுத்துட்டேன். கொஞ்சம் தூரமா இருந்து எடுத்தா ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கும். இதுதான் வந்து எங்க பெரியப்பா வீட்டுல வச்சிருக்க பாலாம்பிகை அம்மனுடைய சிலை. நான் முதலே சொன்ன மாதிரி 9 வயசு இளமை வாய்ந்த ஒரு பாலாம்பிகை அம்மன் சாமி தான். அவங்களுக்கு இப்ப குழந்தை அப்படின்னாலே வந்து என்ன பிடிக்கும்? சாக்லேட், இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அது எல்லாமே வச்சுதான் வந்து நம்ம சாமி கும்பிட்டோம். இந்த வாட்டி வந்து அப்பா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே லைனா காப்பு வந்து கட்டிட்டாரு. ஒவ்வொரு குழந்தையுமே வந்து அவ்வளோ சைலண்டா வந்து இருந்தாங்க. ரொம்ப என்னோட தம்பி குழந்தை வந்து முன்னாடி வீடியோல நான் காமிச்சிருப்பேன், டார்லிங்னு சொல்லிட்டு. அவதான் வந்து உட்கார மாட்டா அப்படிலாம் நாங்க நினைச்சோம். தெரிஞ்சிருந்தா அவளுக்குமே இன்னும் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி உட்கார வச்சிருந்துருக்கலாம். அவ சைலண்டா உட்கார மாட்டா அப்படின்னு நினைச்சுதான் பண்ணாம விட்டுட்டோம். ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து டார்லிங்க்குமே வந்து வேஷம் போட்டுதான் விடணும். ஒவ்வொரு ஆளுக்கா வந்து கலசம்ல இருக்க தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு
பாலாம்பிகை வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்க பாருங்க டார்லிங் உட்காந்துட்டு இருக்கத. கண்டிப்பா அவ இவ்வளவு அமைதியா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவளுக்குமே வந்து வேஷம் போட்டிருப்போம். எல்லாருக்குமே வந்து லைனா மாலை எல்லாம் போட்டாச்சு. ஒவ்வொரு குழந்தையுமே வந்து அவ்வளோ அழகா வந்து அஹ் எப்படி எல்லாருமே வந்து சாமி மாதிரிதான் இருந்தாங்களே. அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்குமே வந்து இந்த பாக்கியம் கிடைக்காதுல்ல. இந்த குழந்தைங்களுடைய அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் பர்மிஷன் கேட்டுதான் இந்த வீடியோவே நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா சில பேருக்கு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு விருப்பம் இருக்காது இல்லையா? அதனால வந்து நான் இங்க சொல்றேன். எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவே வந்து போஸ்ட் பண்றேன். அவங்களுக்குமே வந்து இது மெமரிஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் மெமரிஸா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போன வாட்டி எல்லாருக்குமே தலையில தான் வந்து கொட்டியாச்சு சாக்லேட் எல்லாம். ஆனா இந்த வாட்டி வந்து சரி அப்படி பண்ண வேணாம், கால் எல்லாம் மிதிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு வச்சாச்சு. தட்டு வச்சுட்டு எல்லாருக்குமே வந்து ஒன்னு ஒன்னா போட்டுட்டே வந்தாச்சு. என் பொண்ணு ஃபேஸ் எல்லாம் பார்க்கணுமே, ஒரே சந்தோஷம் தான். நம்ம வந்து அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க மாட்டோம்ல. ஆனா இன்னைக்கு சாமிக்கு அப்படின்றதால எல்லாமே வந்து ஃப்ரீயா விட்டாச்சு. என் பொண்ணு ஃபேஸை நீங்களே பாருங்க, ஒரே சந்தோஷத்துல தான் இருந்தா. எல்லா வகையான சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து பெரியப்பா வந்து வாங்கி வச்சிருந்தாரு. லேஸ் மாலெல்லாம் போடுறப்போ நீங்க லட்டு ஃபேஸை பாருங்களேன், அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒண்ணு வாங்கினா கூட வயிற்றுல கொஞ்சம் பயமுறுத்தியே வச்சிருப்போம், பூச்சி வந்துடும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பெரியப்பா வேற வந்து இல்ல, இந்த இந்த தட்டுல இருக்கிறது உங்க மேல போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு தான், அப்பா அம்மா கேட்டா கூட தரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாரா. அந்த வார்த்தை கேட்டோடனே என் பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். பாருங்க எப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே சந்தோஷம் தான். அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, தட்டுல இருக்கிறதெல்லாம் நீங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதால. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் லேஸ் மாலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு தீபாரதனை தான் வந்து காமிச்சிருந்தாரு. எல்லாருமே வந்து ஒரு ஒரு அலா லைனா வந்து காமிச்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பப்படி. பொதுவா வந்து பாலாம்பிகையை நம்ம எந்தெந்த வழிபாட்டுக்காக நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, குழந்தை இல்லாம இருக்கு, இல்ல குழந்தைங்களுடைய படிப்புக்கு, இத மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம பாலாம்பிகை கிட்ட வேண்டிக்கலாம். அவங்க வந்து குழந்தை அப்படின்றதால இந்த குழந்தை விஷயத்துல ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குழந்தைங்க நல்லா படிக்கணும், அறிவு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து பாலாம்பிகையை வணங்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல நம்மளுடைய ஒவ்வொரு பெண் குழந்தையுமே வந்து பாலாம்பிகையா தான் இருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு வந்து பாக்குறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நல்லபடியா சாமியுமே வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து லேட்டா தான் வந்தாரு. அவருடைய டியூட்டி எப்பயுமே வந்து மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அவரு சும்மா இருந்தா கூட எனக்கு வீடியோ எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு நானே வந்து எடுத்துட்டேன். 4-5 போட்டோஸும் சூப்பரா எடுத்துட்டு காப்புமே கழட்டியாச்சு. மேடமும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.